தனித்து நின்று வெற்றி பெறக்கூடிய திராணி தெம்பு திமுகவிற்கு இருப்பதாக தெரிவித்துள்ள முன்னாள் அமைச்சர் ரகுபதி, முதலமைச்சர் விஜய் திமுக திட்டங்களை ரிப்பீட் செய்துள்ளாரை தவிர புதிதாக ஒன்றையும் டெல்லியில் சொல்லவில்லை எனவும் கடிந்துரைத்துள்ளார். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திட்டங்களை எல்லாம் திராவிட மாடல் அரசு என்ன திட்டங்கள் கொண்டு வந்ததோ அதை ரிப்பீட் செய்திருக்கிறாரே தவிர புதிதாக ஒன்றும் சொல்லவில்லை. இப்போ என்ன கேட்டிருக்காரு? நாங்கள் கேட்ட அந்த கல்வி நிதியை தானே இப்போ கேட்டிருக்காரு. நாங்கள் அன்றைக்கி மும்மொழி திட்டம் வேண்டாம், 2 மொழி தான் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு போராடினோம். அதனால் அந்த பணம் நிறுத்தப்பட்டது. நிறுத்தப்பட்ட அந்த 3000 கோடி ரூபாயைத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ப்ரோ நம்முடைய முதலமைச்சர் சிஎம் ப்ரோ கேட்டிருக்கிறார். ஒரு பாட்டு சொல்லுவாங்க, யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க, என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க என்று ஒரு பாட்டு இருக்குது. அதுபோல தான் திராவிட முன்னேற்ற கழகம் யாரையும் நம்பி இல்லை, தனித்து நின்று வெற்றி பெறக்கூடிய திராணி தெம்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் நிச்சயமாக நம்ம தனித்து போட்டியிடுவோங்கிறதுல அவங்க உறுதியாகவும் இருக்காங்க.